ஜல்லிக்கட்டு பிரச்சனை மீனவர் பிரச்சனைன்னு ஒரு பக்கம் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்கிற விவசாயிகள் உயிரிழப்பு டெல்டா மாவட்டங்களில் போராட்டத்தை அதிகப்படுத்தி இருக்குதான். இதில் எதிர்க்கட்சிகளும் களத்தில் கூச்சிருக்காங்களாம். ஐயா, தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமா அறிவிக்கணும். மழை இல்லாம தண்ணி இல்லாம பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கம் சார்பா ஊர் ஊரா முற்றுக போராட்டம்னு கொடி பிடிச்சு கோஷம் போட்டுட்டு இருக்காங்களாம். பலூன் பலூன் நண்பா, திமுக விவசாயிகள் சங்கம், மதிமுக விவசாயிகள் சங்கம்னு எதிர்கட்சிகளை சார்ந்த விவசாய சங்கங்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்த, கட்சி சார்பில்லாத அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் நடத்தும் மாநில அளவுல மறியல் போராட்டமும் அரசோட கவனத்துக்கு போயிருக்குதான். விவசாயிகளுடைய பாதிப்புகளுக்கு மாநில அரசு மட்டும் தீர்வு சொல்ல முடியாது, மத்திய அரசும் முடிவெடுக்கணும். அதுக்கு முன்னாடியே வறட்சி பாதித்த மாவட்டங்களுக்கு எல்லாம் மத்திய குழுவை அனுப்பி ஆய்வு நடத்தணும்னு தமிழக எம்பிக்கள் சார்பில் பிரதமரை சந்திக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். தலைவா, இனிப்பான பொங்கலா இருக்க வேண்டிய இந்த ஆண்டு தைப்பொங்கல் கசப்பா இருக்குதா? நெல், கரும்பு, மஞ்சள் விவசாயிகள் மட்டும் இல்லாம உளுந்து, சோளம், பயிறு, பருத்தி, மிளகா பயிர் செஞ்சிருந்த மானாவாரி விவசாயிகளுக்கும் பெரும் பாதிப்பை உண்டாக்கிருச்சா? நிவாரணத்துக்கு பதிலா கடன் கொடுக்கிற திட்டத்தை செயல்படுத்தலான்னு அரசு அதிகாரிகள் ஆலோசனை சொல்லியிருக்காங்களா? நாங்களா சொல்றோம், வெளியில பேசிக்கிறாங்க.